வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து சேனக்கிழங்கு பொரியல் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கிறேன். வாங்க மெயின் பேஜுக்கு நம்ம போகலாம். சேனக்கிழங்கு பொரியலுக்கு வந்து இப்போ சேனக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. அது கூட நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு, அப்புறம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து நான் வந்து ஒரு டர்மரிக் பவுடர் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து டர்மரிக் சேர்த்துனா தான் வந்து அந்த சேனக்கிழங்குல இருந்த அந்த கிருமியெல்லாம் வந்து நம்ம கிருமி நாசினின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கொத்தமல்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, குமின் தூள் வந்து 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து நான் வந்து குழம்பு சில்லி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து சில்லி இருக்குது. அப்புறம் நம்ம சில்லி க்ரீன் சில்லி சேர்த்துறதுனால அந்த அளவுக்கு போதும். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான். வாங்க தாளிக்கிற பேஜுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இதில் குழம்பு சில்லி தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஒரு 1/2 ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ ஒரு வடசட்டியில் வந்து கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்த வேண்டியது தான். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்வீட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியில் சேர்த்துலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்ருக்கு. இப்போ உடனே நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து உப்பு சேர்த்த வேண்டியது தான். இப்போ மசாலாவில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்தியாச்சு. தேவையான உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்த போகிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு. நான் சேர்த்துன உப்பு வந்து நான் ராக் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். ராக் சால்ட் சேர்த்துனா தான் கொஞ்சம் நல்லா இதுக்கு நல்லா இருக்கும். ராக் சால்ட்டு சேர்த்திருக்கு. இப்போ நம்ம அந்த மசாலா நல்லா வெந்தோடனே இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்ருக்கு. நல்லா பரட்டி விட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்த போகிறோம். தண்ணி வந்து நான் ஹாட் வாட்டர் சேர்த்த போகிறோம். அப்போ தான் நல்லா வேகும். மசாலா கோட்டோட சேர்ந்து நல்லா சாந்து வேகும். அதனால் வந்து நான் ஹாட் வாட்டர் விட போகிறேன். இப்போ சேனக்கிழங்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இதை நான் மூடி வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். ஏன்னா வந்து சேனக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வந்து ஒரு குக்கரில் வந்து சேனக்கிழங்கு கட் பண்ண குக்கரில் போட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளையும் போட்டு நீங்கள் ஒரு விசில் வேக வச்சிட்டிங்கன்னா திருப்பி தாளிக்கும் போது ரொம்ப ஈஸி சட்னி தாளிச்சிடலாம். ஆனால் நான் வந்து குக்கரில் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் ரொம்ப நேரம் ஹாட் வாட்டர் விட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுற காரணம் என்னென்னா, எனக்கு வந்து அந்த சேனக்கிழங்கு வந்து முழுசாக இருந்தால் பிடிக்காது. எனக்கு குலன்னு நல்லா ஒரு மாவு மாதிரி வெந்துடணும். அதுக்காக தான் நான் தண்ணி இந்தளவு ஊற்றிக்கிறேன். இந்தளவு ஊற்றினா போதும், நல்லா கரெக்டாக வெந்துடும். அந்த சேனக்கிழங்கு வெந்திருக்க டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் சிறைய வச்சுக்காங்க. கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி வச்சுக்காங்க. கடைசியில் நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா காய் நல்லா வெந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு காய் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம்னா அது மாவு மாதிரி வெந்துருச்சுன்னா இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம தேங்காயும் கொத்தமல்லி தலையை சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் அதுவும் அந்த தேங்காய் வந்து சுண்டி எடுத்துரும். கொத்தமல்லி தலையோட வாசனையோட இப்போ பொரியல் வந்து ரெடியாக போகுது. என்னோடய பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.